சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 10. குடிசைக்குள் சென்ற கருணாகரனுக்கு நண்பன் அனப்பாய சோழனின் செயல் பிரமிப்பை தந்தன. காஞ்சனா அருகில் சென்றான். தேவி, நடப்பது எல்லாம் கனவா இல்லை நனவா? ஒன்றும் புரியவில்லையே. எது புரியவில்லை? பெரிய ஆபத்திலிருந்து தப்பி வந்தது. அதை உங்கள் நண்பரிடமே கேட்கலாமே. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது அனப்பாயன் வந்தான். கருணாகரா, உன் உள்ளத்தில் அப்படி என்ன குழப்பம்? எனக்கு மட்டும் குழப்பமல்ல அனப்பயரே. உங்கள் இன்றைய செய்கை கலிங்கத்தையே குழப்பியிருக்கும். குழப்பத்திற்கு என்ன இருக்கிறது? நமது தமிழர்கள் வதைக்கப்படுகிறார்கள். அவர்களை காப்பது என் கடமை. என் ஆறீர் தொழிலை தீர்த்து கட்ட அனந்தவர்மனும் பீமனும் திட்டம் போட்டார்கள். அதை தகர்ப்பது என் கடமை. சோழர்களின் உதவி நாடி கடார மன்னனும் இளவரசியும் இந்த துறைமுகத்தில் இறங்கினார்கள். அவர்களை செல்ல விடாமல் தடை செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அந்த தடையை உடைப்பது என் கடமை. இந்த கடமைகளைத்தான் நான் செய்தேன். இதில் குழப்பத்திற்கு இடமேது? அன்பா, கடமைகளை செய்வது காவலன் கடமைதான். ஆனால் அதை நிறைவேற்றிய முறைதான் குழப்பத்தை தருகிறது. அதில் என்ன குழப்பம்? பட்டப்பகலில் நீதிமன்றம் வந்தீர்கள். விசாரணை பகலில்தானே நடந்தது? உண்மைதான். ஆனால் சிறையிலும் நீதிமன்றத்திலும் காவல் அதிகம். அங்கே எங்களை மீட்க முடியாது என நினைத்தேன். அப்படித்தான் அனந்தவர்மனும் பீமனும் நினைத்தார்கள். அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். இந்த பாலூர் பெருந்துறையில் அவர்களை விட என்னை ஆதரிப்பவர்கள்தான் அதிகம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த பாலூரில் தமிழர்களும் வேங்கி நாட்டவர்களும் அதிகம். அதனால்தான் நீதிமன்றத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற முடிந்தது. எத்தனை பலம் நமக்கு இருந்தாலும் கலிங்க அரசு நம்மை சும்மா விடுமா? விடாது கருணாகரா, விடாது. அவசியமானால் வடக்கலிங்கப்படையும் இங்கு வந்து சேரும். அதனால்தான் இந்த தோப்புக்கு வந்திருக்கிறோம். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள். நம்மை ஒழித்து வைக்கும் சக்தி இவரிடம் உள்ளது. பாலூரை விட்டு கிளம்ப வழி கண்டுபிடிக்க ஒருவரை நியமித்திருக்கிறேன். யார் அவர்? பின்னால் சொல்கிறேன். இப்போது எனக்கு ஒரு அவசர வேலை. அதை முடித்துவிட்டு வருகிறேன். இளைய பல்லவன் வாயடைத்து நின்றான். காஞ்சனாவோ பெருமூச்சு விட்டாள். அனப்பாயனோ தோப்புக்குள் புகுந்து மறைந்தான். இளைய பல்லவன் சில நொடிகள் காஞ்சனா முகத்தை பார்த்தான். மன்னிக்க வேண்டும், நீங்கள் இருப்பதை மறந்துவிட்டேன். மறந்துவிட நியாயம் இருக்கிறது என்று சொல்லி தனக்குள் சிரித்து கொண்டாள். நியாயமில்லை தேவி. எது நியாயமில்லை? உயிரை காப்பாற்றியவர்களை மறப்பது நியாயமில்லை. யார் உயிரை காப்பாற்றியது? நீங்கள்தான் என் உயிரை காப்பாற்றினீர்கள். இல்லை இல்லை, அனப்பாயர் காப்பாற்றினார். சரி, நீங்கள் துணை செய்தீர்கள். இருவரும் பேசிக்கொண்டே கோதாவரி ஆற்றின் பக்கம் வந்தனர். இளைய பல்லவரே, உடலெல்லாம் புழுதியாகிவிட்டது. சற்று அந்த பக்கம் இருங்கள். நீராடிவிட்டு வருகிறேன். நீரில் இறங்கினாள். சுமார் ஒரு நாழிகைக்குப் பின் காஞ்சனா ஆற்றிலிருந்து எழுந்து வெளியே வந்தாள். இளைய பல்லவன் பூங்கொத்துகளை பறித்து வந்தான். அவன் அவளை மலைத்து பார்த்து கொண்டிருந்தான். வாருங்கள் என்று சொல்லி நடந்தாள். அவன் பின்னால் நடந்தான். இருள் சூழ்ந்து விட்டது. குடிசை வந்ததும், கொஞ்சம் இருங்கள், விளக்கேற்றி வைக்கிறேன் என்றாள். விளக்கை தூண்டிவிட்டு கொண்டிருந்தாள். அவன் அவள் அருகில் சென்றான். அவள் தலையில் தன் கையில் வைத்திருந்த மலர்கொத்துக்களை செருகினான். சிரித்துக்கொண்டு அவள் அவன் பக்கம் திரும்பினாள். அவன் மார்பில் மெல்ல சாய்ந்தாள். அவனை முதலாக தான் அரைகுறை ஆடையுடன் பார்த்தது. இன்று ஆற்றில் குளித்துவிட்டு அதேபோல் அரைகுறை ஆடையுடன் அவனை பார்த்ததை நினைத்து சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீர்கள் என்றான். கேள்வி சரியில்லையே என்றாள். என்ன கேட்டேன்? ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டீர்கள். அதில் தவறென்ன? சிரிக்கிறீர்கள் என்பதில் மரியாதை கலந்திருக்கிறது. ஏன் மரியாதை கூடாதா? ஏன் மரியாதை கூடாதா காஞ்சனா? இதுதான் சரி. எது? அழைத்த முறை. அவன் புரிந்து கொண்டான். அவள் நாணம் கொண்டாள். அப்போது குடிசைக்குள் ஒருவன் நுழைந்தான். அரேபியர் உடை அணிந்த சீனன் போல காட்சியளித்தான். இளைய பல்லவன் அவனை நோக்கி, யார் நீ? இங்கு எதற்கு வந்தாய் என்று கேட்டான். அதற்குள் காஞ்சனா தன் வாளை எடுத்தாள். வந்தவன் சிரித்தான். எதற்காக சிரிக்கிறாய்?